ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோவில் திருக்குறளை பற்றின ரொம்ப சிறப்பான பாயிண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ரெண்டே மலர் வந்து ஒன்று அனிச்சம், இன்னொன்று குவளை. அதேமாதிரி ரெண்டு மரங்கள் அப்படின்னா அது வந்து பனையன் மற்றும் மூங்கில். இடம்பெற்ற ஒரே ஒரு விதை வந்து குன்றிமணி. அதேமாதிரி ஒரே ஒரு பழம் வந்து நெருஞ்சி பழம். இடம்பெறாத உயிரெழுத்து வந்து முதலில் திருக்குறள் வந்து அச்சிடப்பட்ட ஆண்டு வந்து 1812. ஸோ அதை முதல்ல பதிப்பித்து வெளியிட்டவர் வந்து ஞானப்பிரகாசம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ திருக்குறளை வந்து காலையில் எந்திரிச்சதும் படிக்கணும் அப்படின்னு விரும்பினவங்க வந்து விக்டோரியா மகாராணி. ஸோ இதில் இடம்பெறாத ஒரே சொல் வந்து என்ன அப்படின்னா தமிழ், கடவுள். இந்த ரெண்டு சொல்லு வந்து இடம்பெறாத ஒரே ஒரு எண் வந்து என்னென்னா 9. ஸோ திருக்குறளில் வந்து அதிகம் பயன்படுத்தப்பட்ட எழுத்து என்னென்னா நீ. அது வந்து 1705 முறை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அதில் யூஸ் பண்ணப்பட்ட எழுத்து வந்து ங, ழி. அதுக்கப்புறம் கோடின்ற சொல் வந்து 7 இடத்துலையும், 70 கோடி அப்படிங்கிற சொல் வந்து ஒரு குறளில் மட்டும் இடம்பெற்றிருக்கு. அந்த திருக்குறளுக்கு வந்து முதல்ல உரை எழுதியவர் வந்து மணக்குடவர். 10வது உரையாசிரியர் யார் அப்படின்னா பரிமேலழகர். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ திருக்குறளை பற்றின இந்த சிறப்புகளில் வந்து கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோவை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.